ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, எல்லாத்துடைய கண்ணில் எனக்கு ஒரு தயவை காட்டுங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு தயவை காட்டுங்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபித்து கொண்டு இருக்கீங்களா? தானியேல் பாருங்க, அவனுடைய வாழ்க்கையில தன்னை தீட்டுப்படுத்த கூடாது, ராஜாவுடைய போஜனத்திலையும் அவருடைய திராட்சரசத்திலையும் தீட்டுப்படுத்த கூடாது அப்படின்னு தீர்மானம் பண்ணி கொண்டான். தானியேல் 1 அதிகாரம் 8 வசனத்துல வாசிக்கிறோம். 9 வசனத்துல ஆண்டவர் என்ன செய்தார்னா, எல்லா பிரதானுடைய கண்களிலும் தானியேலுக்கு கிருபையை அளித்தார். ஆமென். அதே போல என்னுடைய வாழ்க்கையிலும் நம்ம ஆண்டவரே, என்னை நான் தீட்டுப்படுத்த மாட்டேன் ஆண்டவரே, ஆண்டவரே நான் பரிசுத்தமா வாழ்றேன் ஆண்டவரே என்று நம்முடைய மனதுல தீர்மானங்களை எடுக்கும்போது ஆவியானவர் என்ன செய்வார் என்றால், நமக்கு எல்லாருடைய கண்களையும் தயவையும் இரக்கத்தையும் காட்ட ஆண்டவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். பரிசுத்தமா வாழ தீர்மானம் எடுப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.